டாக் ஆஃப் த டவுன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல் களத்தில் ஒரு சில அதிரடி நகர்வுகள் நடந்திருக்குது. அதில் முக்கியமானதாகவும் டாக் ஆஃப் த டவுனாகவும் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவக கட்சியில் இணைஞ்சது தான். இந்த பதிவில் நம்ம அதை பற்றி மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சில நகர்வுகளை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பேஜுக்கு நீங்கள் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட்டானது உங்களை சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாகவே விஜயின் தாவக கட்சிக்கு ஆதரவாகவே பேசிகிட்டு இருந்தார் நாஞ்சில் சம்பத் அவர்கள். இன்னைக்கு தன்னை அதிகாரப்பூர்வமாக தாவக கட்சியில் இணைச்சி கொண்டார். இணைச்சது மட்டும் இல்லாமல் செய்தியாளர்களை உடனடியாக சந்தித்து அவர்கள் கேட்ட கேள்விக்கு விளக்கமும் கொடுத்திருந்தாரு. தான் ஏன் அந்த கட்சியில் இணைஞ்சேன் அப்படின்றதுக்கான விளக்கமும் கொடுத்திருந்தாரு. தெப்பத்தினோட திசையை தீர்மானிக்கிறது தெப்பம் கிடையாது. ஸோ மாறாக தண்ணீர் தான் தெப்பம் செல்கிற திசையை தீர்மானிக்கும். அதுபோல் தான் இருந்த பழைய அமைப்பானது தன்னை முடக்கி இருந்ததாகவும் விஜய் தான் தனக்கான திசையை காண்பித்திருக்கிறார் அப்படின்னும், விஜய் கட்சியில் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் பல அதிரடி மாற்றங்களை விஜயுடைய தாவக கட்சியால் கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் நம்புவதாகவும், விஜயுடைய தாவக கட்சி என்றைக்குமே திராவிட வழியில தான் செல்லும் அப்படின்னும், திராவிடமும் தமிழ் தேசியமும் வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்றதாகவும், தான் விஜயை சந்தித்ததுக்கு அப்புறமாக புதிதாக பிறந்ததை போல உணர்வதாகவும் ரொம்பவே உற்சாகமாக இருப்பதாகவும் சொல்லியிருந்தார். ஏற்கனவே வியூக அமைப்பாளரான செங்கோட்டையன் அவர்கள் தாவக கட்சியில் இணைஞ்சிருந்தாங்க. இப்போ பிரச்சார பீரங்கியான நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவக கட்சியில் இணைஞ்சிருக்கிறது தாவக கட்சிக்கு மேலும் ஒரு பலத்தை கொடுத்துருக்குது. தாவக கட்சியினரும் விஜயுடைய ரசிகர்களும் பெருமளவு பாசிட்டிவ் வைப்லேயே இருக்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூடில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. மேலும் இது போக காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் விஜயை சந்தித்திருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாயிருக்குது. ஸோ இந்த சந்திப்பானது காங்கிரஸ் தரப்புல இருந்து திமுகவுக்கு தொகுதி பேரத்தில் ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காகத்தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் திமுக எம்பிக்களை தான் பெருமளவு நம்பி இருக்கிறாங்க. ஸோ அதனால ராகுல் காந்தி அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளிவர கண்டிப்பாக விரும்ப மாட்டார் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விமர்சகர்கள் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இனி வரும் நாட்களில் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் தாவகவோட இணைகிறாங்களா, அப்படி இல்லை அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மயிலாடுதுறையில் எம்எல்ஏ ஆவதற்கு முயற்சி செய்வதாகவும், ஒருவேளை அவர் தாவக கட்சியில் இணைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சில டாக்ஸுமே போயிட்டு இருக்குது. ஸோ இனி வர்ற டைம் ரொம்பவே குரூசியலான டைமாக இருக்க போகுது. ஏன்னா தேர்தலுக்கு ரொம்பவே கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து அதிரடி நிகழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும். காலம்தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். அரசியல் அப்டேட்ஸுக்கு நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.